இன்னைக்கு நம்ம ரொட்டேட் என்கோடரை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அப்ளிகேஷன்லாம் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யூஸ் பண்ணுற மவுஸில் ரொட்டேட் என்கோடர் தான் இருக்குது. அப் அண்ட் டவுன் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம், ரைட்? தென் செகண்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸ்டெப்பர் மோட்டரோட ஃபீட்பேக் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். லைக் மோட்டார் கரெக்டாக மிஸ் ஆகாமல் ரொட்டேட் ஆகுதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னா, ஸ்டெப்பர் மோட்டரோடைய ஷாஃப்டில் என்கோடரை கனெக்ட் பண்ணணும். தென் மோட்டார் ரொட்டேட் ஆகும்போது நமக்கு பல்ஸ் வரும். இன்கேஸ் பல்ஸ் வரலன்னா தென் மோட்டார் ரொட்டேட் ஆகலைன்னு மீனிங், ரைட்? ஸோ இதன்படி நம்ம மோட்டர் வந்து டீபக் பண்ணிக்கலாம். என்ன ப்ராப்ளம்ன்றதை கண்டுபிடிக்க ரொம்ப வசதியாக இருக்கும். அண்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு சர்வோ மோட்டர். சேம் லைக் ஸ்டெப்பர் மோட்டர் மாதிரி தான். இது வந்துட்டு 0 to 180 டிகிரி வரைக்கும் தான் ரொட்டேட் பண்ணும். அதுக்கு என்கோடர் தான் யூஸ் பண்ணுறாங்க சர்வோ மோட்டருக்கு இன்சைடில். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ரொட்டேட்டரி என்கோடரோட பின்னோட் பற்றி பார்க்கலாம். டோட்டல் இதில் 5 பின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பின் இஸ் அ கிளாக் பின். நம்ம ரொட்டேட் என்கோடரை ரொட்டேட் பண்ணும்போது high to low pulse வரும் clock pinல, like this. Clock pin give pulse while we rotate the encoder. And second pin வந்துட்டு data pin. இதுவுமே same like clock pin மாதிரி தான். நம்ம rotate encoder rotate பண்ணும்போது data pinல நமக்கு high to low or low to high pulse வரும். பட் clock pinனும் data pinனும் சேமாக இருக்காது, சேம் டைமில் வராது, கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகும். அந்த ஷிஃப்டிங்கை வச்சு தான் நம்ம ரொட்டேட் பண்ணது கிளாக் வைஸா ஆர் ஆன்டி கிளாக் வைஸான்னு சொல்ல முடியும். ஸோ இதுதான் இதனுடைய கான்செப்ட். அண்ட் தேர்ட் பின் வந்துட்டு SW அப்படின்னு பின் இருக்கும். இந்த ரொட்டேட் என்கோடரில் சுவிட்சும் இருக்கு. நம்ம ரொட்டேட் என்கோடரில் டாப்பில் ப்ரெஸ் பண்ணும்போது SW பின்ல ஹை டு லோ பல்ஸ் வரும். அதை நம்ம ப்ராஜெக்டில் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். ஃபோர்த் பின் வந்துட்டு 5 வோல்ட் அண்ட் ஃபிஃப்த் பின் வந்துட்டு நெகட்டிவ், அதாவது கிரவுண்ட் பின். இது ரெண்டுமே சப்ளை பின். இது ரெண்டு சப்ளை கொடுத்தா தான் இந்த ரொட்டேட் என்கோடர் ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் என்கோடரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் பிளாக் கலர் ஒயர் தான் டேட்டா லைன் அண்ட் ரெட் ஒயர் தான் கிளாக் லைன். ஓகே, இப்போ நம்ம ரொட்டேட் என்கோடரை கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அந்த டிஸ்க் வந்துட்டு பிளாக் லைனை டச் பண்ணுது, அதாவது க்ளோஸ் பண்ணுது. ஸோ க்ளோஸ் பண்ணும்போது அந்த லைன் பிளாக் ஆகுது. ஸோ இப்போ என்ன நடக்குன்னா, டேட்டா அப்படிங்கிற பின் வந்துட்டு ஹையாக இருந்த ஸ்டேட்டு இப்போ லோ ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. அட் த சேம் டைம் கிளாக் வந்துட்டு ஹைலியே மெயின்டைன் ஆகுது. கரெக்ட். நெக்ஸ்ட் டிஸ்க் இன்னும் கொஞ்சம் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும்போது கிளாக் பின்னும் க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போ கிளாக் பின்னும் லோ ஆகும். அகைன் டிஸ்க் இன்னும் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும்போது இப்போ டேட்டா பின் ரிலீஸ் ஆகும். அப்போது டேட்டா லைன் ஐ ஸ்டேட்டுக்கு போகும். நவ் டேட்டா லைன் ஐ ஸ்டேட்டில் மெயின்டைன் ஆகுது. நெக்ஸ்ட் இன்னும் கிளாக் வைஸில் டிஸ்க் ரொட்டேட் பண்ணும்போது கிளாக் பின் ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ ரெண்டு பின்னும் ஹை ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் சீக்வன்ஸும் ஃபாலோ ஆகும், லைக் திஸ். இந்த மாதிரி தான் ஒரு ரொட்டேட் என்கோடரை கிளாக் வைஸில் சுற்றும் போது டேட்டாவும் கிளாக்கும் கம்பைன்ட் ஆகி நமக்கு பல்ஸ் கொடுக்குது. ஆன்டி கிளாக் வைஸும் இதே மாதிரி ஒரு பிஹேவியர் தான். பட் டேட்டா லைன் கொஞ்சம் ஷிஃப்டாக இருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம்.
Now disk anti-clockwise-ல rotate ஆகும்போது first clock close ஆகும். அப்போ clock pin low stateக்கு போகும். At the same time data line high stateலயே maintain ஆகும். Next disk இன்னும் anti-clockwise-ல rotate ஆகும்போது data line close ஆகுது. Now data pin low stateக்கு போகும். At the same time clock pin low stateல maintain ஆகும். Next disk இன்னும் anti-clockwise-ல rotate ஆகும்போது clock pin release ஆகும். So clock line high stateக்கு போயிருக்கும். And at the same time data line low stateல maintain ஆகும். Next disk இன்னும் anti-clockwise-ல rotate ஆகும்போது data pin release ஆகும். So data line high stateக்கு போயிருக்கும். And at the same time clock lineம் high stateல maintain ஆகும். இப்போ இதே மாதிரி தான் next anti-clockwise sequence-உம் follow ஆகும். இப்போ அது எப்படின்றத பார்க்கலாம். That's it. So இந்த மாதிரி தான் anti-clockwise clockwise rotations-ல நமக்கு pulse கிடைக்குது. இப்போ நம்ம லாஸ்டா summary for rotary encoder பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம 2 type of clock பார்த்திருக்கோம். clockwise and anti-clockwise. இப்போ எப்படி நம்ம ரொட்டேஷனை கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்கலாம். falling edge of the clock பின்னப்போ data line low stateல இருந்தா clockwise rotate பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். Same like falling edge of the clockல data line high stateல இருந்தா anti-clockwise rotate பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். So conclusion from the video is data pin state on falling edge of the clock வச்சு நம்ம clockwise rotate பண்ணிருக்காங்களா இல்ல anti-clockwise rotate பண்ணிருக்காங்களான்றதை கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோல எப்படி இதை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you.